அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ரைட்டர் இருக்கார் இல்லையா, ஆரி சார். அவர் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து பேசுகிறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவார். அதே மாதிரி கமெண்ட்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இல்லைங்க கதை இப்படி தான் போகும், இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லி அவர் சூப்பராக சொல்லுவார். அவர் தொடர்ந்து இப்போ சீரியலில் கொஞ்சம் டேஞ்சராக போயிட்டுருக்கு இல்லையா, இந்த நதி ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால வந்து ஆடியன்ஸ்லாம் அவரை தொடர்ந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பாவம் அவர் என்னங்க பண்ணுவார், அவர் ரைட்ரு, அவங்க சொல்கிறதா அப்படியே வந்து அவர் செய்கிறாரு. கதை தான் எழுதுகிறாரு, அவர் வந்து கதை ஆசிரியர், கதை எழுதுகிறாரு. நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்க கொண்டு போனால் கதை நாளைக்கே முடிஞ்சிருமேங்க, அப்போ ஓகேவா அப்படின்னு நான் கேட்குற மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் வந்து அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு. ஆனால் வந்து என்னங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வீட்லேயே வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வீடே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எல்லா நேரத்துலையும் சிரிச்சுட்டே இருக்க மாட்டோம்ல. கொஞ்சம் நேரம் அழுவாங்க, கொஞ்சம் நேரம் சண்டை போடுவாங்க, கொஞ்சம் நேரம் சிரிப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்மளோட லைஃபேவும். அந்த மாதிரி தான் சீரியலவே கொண்டு போவாங்க. ஆனால் வந்து ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொருள் எடுத்து வைங்க அப்படின்னு, இந்த இடத்துல இருந்து சாப்பிட்ட தட்டவே கழுவி வைங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கழுவி வைப்பா அப்படின்னு சொன்னால் யாருமே செய்ய மாட்டாங்க. கழுவி வைக்கிறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால் வந்து நாளைக்கு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அடுத்த நாள் நம்ம சொல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி தான் சீரியலுமே. இப்போ காவேரியோட அம்மா பேசுகிறது எனக்கு தான் பிடிக்கல. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் வந்து பாரி சார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதான். அவர் வந்து கதையை அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ காவேரியை வந்து இப்போயுமே அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டாங்க அப்படின்னா, அடுத்தது அவள் வந்து கேஷுவலாக எடுத்து நம்ம அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க அம்மா இருக்காங்க அப்படிங்கிறது சாரதாவோட கேரக்டரை அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த இந்த தப்புலேருந்து அவங்க வந்து அவங்க அம்மாக்கிட்டேருந்து சாரி நல்ல பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து காவேரி என்ன பண்ணுனாலும் அவங்க அம்மா வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இதுலேயுமே வந்துட்டு அவங்க மீறி போயிட்டாங்க அப்படின்னா காவேரி அவங்க வெறுத்துருவாங்க. நம்ம பொண்ணு நம்ம வந்து நம்பி இருந்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்துட்டு அவங்க வந்து காவேரியை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஓவராக இந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். பரவாயில்ல, அது வந்து சீரியலு அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு புரிஞ்சாலும் நம்ம ஒரு சில டைமில் வந்து நம்மளே பேசுகிறோம். ஆனால் கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அவர் சாரே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். நம்ம பாரி சார், என்னங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. இப்போ நம்மளே சொல்லலாம், சார் நீங்கள் இப்படி பண்ணுங்களேன், அப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் ஏன் இந்த மாதிரி சொல்ல வச்சிங்க, எதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறது வந்து அவர் அதாவது பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பதில் சொல்கிறாரு. ஆனால் நிறைய கேள்விகள் கேட்குறதுனால அவர் வந்து என்னடா இப்படியெல்லாம் கேள்வி வைப்பா அப்படி யோசித்து அந்த